நம்ம இந்திய அணி தற்போது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக T20 ஆட்டங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சிவம் தூபே இதுவரைக்கும் T20 ஆட்டங்கள் வரிசையில் யாருமே நிகழ்த்தாத பிரம்மாண்டமான சரித்திர சாதனையை இன்னைக்கு ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அவங்க சொந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஜெய்ஷ்வால், சஞ்சு சாம்சன், நம்ம சிவம் தூபே இவங்க 3 பேருமே இப்போ 3வது T20 ஆட்டத்தில் இருந்து தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாட போகிற இந்த ஸ்குவாடில் இருந்து நம்ம இந்திய அணியில் இணைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அணியின் ஏ பிரிவு பிளேயர்களுக்கும் அதே போல் நம்ம இந்திய அணியில் வார்ம் அப் மேட்ச் விளையாடணும் அப்படின்னு விருப்பப்படுற பிளேயர்களுக்கும் இடையே இன்னைக்கு காலையிலேயே பரபரப்பாக ஒரு வார்ம் அப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்தில் ஜிம்பாப்வே அணி பக்கம் கேப்டனா ராசா அவர் தான் செயல்பட்டிருக்காரு, அணியையும் வழி நடத்தியிருக்காரு. ஆனால் முதலாவது பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே அணி நம்ம இந்திய அணியின் போலிங்கை சமாளிக்கவே முடியல. சிவம் துபே அவரே பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டுகள் போலிங் போட்டு எடுத்திருக்காரு. இதனால் 20 ஓவர்கள் முழுசாக விளையாண்டு வெறும் 102 ரன்கள் மட்டும்தான் ஜிம்பாப்வே அணி எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ண வர்றப்ப தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் தூபே இந்த ரெக்கார்டை அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஓப்பனராக இறங்கின சாய் கிஷோர் அதே போல் எஸ்எஸ்சி ஜெய்ஷ்வால் 2 பேருமே பவர் பிளே முடிகிற வரைக்கும் நல்லா விளையாண்டாங்க. 37 ரன்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா சாய் கிஷோர் அவுட் ஆனதுக்கப்புறமா 3வது பேட்ஸ்மேனாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் தூபே வந்தார். அவர் உள்ளே வர்றப்ப வெற்றியின் டார்கெட் வெறும் 60+ ரன்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் சிவம் தூபே அதெல்லாம் பார்க்காம ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ராசா அவருடைய போலிங்கில் ஃபைன் லெக்கில் மிகப்பெரிய சிக்ஸரை சூரியகுமார் அவருடைய ஸ்டைலில் அடித்தார். அடுத்து 2வது பால் ஸ்ட்ரைட்டில் மிகப்பெரிய ஒரு 105 மீட்டர் சிக்ஸரை பார்த்தீங்கன்னா அசால்ட்டா சிவம் தூபே அடித்தார். அடுத்து 3வது பந்திலையும் கவர்ஸ் மேலே ஒரு புல்லட் ஷாட் சிக்ஸர் பார்த்தீங்கன்னா ஹைட்டு போகல, அப்படியே கீழே போகிற மாதிரியான ஒரு புல்லட் ஷாட் சிக்ஸரை அடித்தார். அடுத்து 4வது பால் ஃபுல் டாஸ் பால், அந்த பாலையும் லெக் சைடில் லாபகரமாக பார்த்தீங்கன்னா சிவம் தூபே திருப்பி விட்டு அசால்ட்டா 6 போயிடுச்சு. அடுத்து 5வது பாலில் ராசா யார்கர் போட ட்ரை பண்ணி லைன் மிஸ் ஆகி பேட் பாட்டமில் பட்டு ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா சர்ன்னு புல்லட் வேகத்தில் ஒரு சிக்ஸர் அடிக்க கடைசி பால்லையும் விடாத சிவம் தூபே இடுப்பு ஹைட்டுக்கு வந்த ஃபுல் டாஸ் பால் அப்படியே லெக் சைடில் திருப்பி ஸ்டேடியமை விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்ஸரை அடித்து 6 பந்துக்கு 6 சிக்ஸர் அப்படிங்கிற சாதனையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசா அவருடைய போலிங்கில் நம்ம சிவம் தூபே ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நிகழ்த்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து அவர் ஃபேஸ் பண்ண 3 பால்லையும் 2 சிக்ஸர் ஒரு பவுண்டரியை அடித்து வெறும் 9 பால் மட்டுமே ஃபேஸ் பண்ணி சிங்கிள் எதுவுமே எடுக்காமல் 9 பாலில் அரை சதத்தை பார்த்தீங்கன்னா சிவம் தூபே இன்னைக்கு ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 4வது T20 ஆட்டத்துக்கு முன்னாடி நடந்த இந்த வார்ம் அப் மேட்ச்சில் நிகழ்த்தியிருந்தார். ஸோ சிவம் தூபே அவருடைய இந்த மரண அடி தரமான பேட்டிங்கை பார்த்து கேப்டனாக ராசா அவரே பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஓவர் முடிகிறப்ப பயங்கரமாக கத்தி அவருடைய உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.